Hello friends, welcome back to my channel. இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பேசிக் கேக் ரெசிபி தான், வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்க போறோம். இனிமேல் நம்ம சேனல்ல எல்லா விதமான பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் பேக்கிங் ரெசிபீஸை ஒவ்வொன்றா நீங்க பார்க்க போறீங்க. 2 முட்டையை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல வெனிலா எசன்ஸ். இந்த கேக் ஜெல்ங்கிறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஸ்டைல்ல செய்யறது. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல பைனாப்பிள் எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா கூட நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிங்க. நம்ம ஆட் பண்ணுற கேக் ஜெல், எசன்ஸு, எக் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வரணும். இந்தமாதிரி முட்டை நல்லா நுரை மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1/2 கப் சக்கரை, கிட்டத்தட்ட வந்து 63-65 கிராம்ஸ் இருக்கும். இந்த 1/2 கப் சர்க்கரையும் நல்லா ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து பீட் பண்ணிக்கிங்க. நல்லா அதனால் ஃபோமியாக வரணும். நம்ம பேட்ச் பை பேட்சாக நம்ம சக்கரை ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற சக்கரை பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சுகர் தான், பவுடர் சுகர் போடணும்னு அவசியமே கிடையாது. பாருங்க நல்லா பொங்கி வந்துருக்க முடிய மாவு இந்த மாதிரி 1 டைப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிராம் சக்கரை எடுத்தோமோ அதே கிராம் அளவு மைதா, 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட்டு. இதை நல்லா சேவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பீட்டரோ பபிள் விஸ்கோ நம்ம யூஸ் பண்ண போதில்லை, வெறும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான், ஸ்பேச்சுலாவில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பே. ஒரு கேக்குக்கு நம்மளுடைய எந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதுவும் பண்ணல, நல்லா ஸ்லோவாக அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே. நம்ம யூஸ் பண்ண மைதாவோட அளவு பார்த்திங்கன்னா 63 கிராம். அதே அளவு தான் நம்ம வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பேட்ச் பை பேட்சாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கடைசியாக 2வது பேட்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட கம்பல்சரி கிடையாது. சின்ஸ் நம்ம எக் யூஸ் பண்ணுறதுனால எக்லெஸ் ரெசிபிக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து பேக்கிங் சோடா நீங்கள் போடணும். இது நம்ம மிக்ஸ் பண்ணுற டைமில் நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட பேக்கிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ். நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெஜிடபிள் ஆயில் தான் நான் ஆட் பண்ணுறேன். ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ளேவர் உள்ள ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண ஆயில் வந்து கடைசியாக பிளெண்ட் ஆகணும் நம்மளோட பேட்டர் கூட. இப்போ பாருங்கள், நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண டின் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் டின் தான். இது 1/2 kg கரெக்டாக இருக்கும். நல்லா ஹைட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய கேக்கு. நம்மளுடைய பேட்டர் பாருங்கள், நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிங்க. ஓவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ். இப்போ இது கூட கடைசியாக நம்ம வந்து லைட்டாக டூத் பிக் வச்சு லைட்டாக நம்ம வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லா இன்னும் டேப் பண்ணி கூட விட்டுக்கிங்க. இப்போ நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ். நான் சொன்ன மாதிரி போத் டாப் அண்ட் பாட்டம் ராட் தான். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஈவனாக பேக் ஆகிருக்கு நம்மளுடைய கேக்கு. இப்போ லைட்டாக டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வார்ம் ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணால் போதும். பாருங்கள், கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ எந்த ஒரு பர்த்டே கேக்ஸாக இருக்கட்டும், பேசிக் பார்த்திங்கன்னா இதுதான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு. இப்போ பின்னாடி இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இதுதான். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.